அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் என்ற திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் ஃபுல் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம பிரண்டையில் சட்னி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரண்டை நிறைய எலும்பு நோய்களை குணப்படுத்தும், எலும்புக்கு ரொம்ப வலு சேர்க்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலும்பு நம்ம உடம்புல எப்படி இருக்கோ அதே போல் இந்த பிரண்டையோடைய ஷேப் இருக்குது பாருங்கள். எப்போவுமே அதே போல் ஷேப் இருக்கிற எல்லா காய்கறிகளுமே அந்த நோய்களை முற்றிலுமாக குணப்படுத்தும். நம்ம பிள்ளைகளை நிறைய பேருக்கு இன்றைக்கி கால்சியம் டென்சிட்டி லோ டென்சிட்டி ப்ராப்ளம் வந்துருச்சு. அதிலிருந்து அவங்க முற்றிலுமாக நம்ம வருங்கால தலைமுறைகளை நம்ம காப்பாற்றணும். இதை போல் பிரண்டைகளை எடுத்து இதில் பொடி சட்னி அதை போல் செஞ்சு கொடுக்கறது மூலிமா அந்த நோயிலேருந்து அவங்க முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இதுக்கு டேப்லெட்லாம் எதுவுமே சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கணு அந்த கணுவில் அப்படியே உரித்து எடுத்திங்கன்னா அந்த தோல் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு பூண்டு தோலோடு நசுக்கி போட்டுருங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க இந்த பிரண்டையை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் அதோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு அரை கோகனட் நல்லா அதை கீனி அதோடு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்சியில் இதை ஃபைனாக அரைங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை போல் நிறைய சட்னி ரெசிபீஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது மூலிமா பிள்ளைங்களுக்கு இந்த எலும்பு போன் டென்சிட்டி ப்ராப்ளத்துலேருந்து முற்றிலுமாக அவங்கள குணப்படுத்த முடியும். நமக்கும் நிறைய பேருக்கு 30 வயசுக்கு மேலே இந்த ப்ராப்ளம் வருது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இதேமாரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.